ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரம்ஜான் ஸ்பெஷலுடைய மட்டன் பிரியாணியுடைய ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதால நான் 250 கிராம் 250 கிராமில் டோட்டலாக 500 கிராம் நெய் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய் கரையிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த 4 கிலோவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வெங்காயம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் நீங்கள் போட்டால் போதும். இப்போ நான் 4 கிலோ ஆக்கிறதால எனக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அளவு அதில் போட்டு நம்ம நல்லா அதை வதங்க விடணும். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் அதை மூடி விட்டுட்டா அந்த இது வதங்கும். இப்போது இதை மூடி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம கரெக்டாக இப்போ எடுத்து வைக்கணும். புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக கையில் வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அதை வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிண்ணதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் வேக விடணும். அந்த தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு பச்சை மிளகாவை இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற புதினா, கொத்தமல்லியெல்லாம் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நிறைய பிரியாணி ரெசிபிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி எல்லாமே நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எத்தனை கிலோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டை நம்ம கணக்கு பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பவுடர், கடையில் விற்கிற பிரியாணி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணேன். அது தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நல்லா இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிற கறி மசாலா தூளை இதில் சேர்க்குறேன். இதுவும் தேவையான அளவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் இதில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தயிர் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். தயிர் பிரியாணியில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம இதில் தயிரை இதில் ஆட் பண்ணுறோம். நான் தேவையான அளவு எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் தயிர் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இது மிக்ஸ் ஆகுது. நல்லா இது மசாலாவோட அந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் எலுமிச்சை கலர் பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு அதுதான் ஒரு நல்ல கலர் ஃப்ளவர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம அதில் இந்த கலர் பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கலர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். 4 கிலோ பிரியாணிக்கு நான் 3.5 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி ஏற்கனவே குக்கரில் வேக போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ அதையும் இதில் கொட்டியாச்சு. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் இதில். நான் 4 கிலோ போட்டதால் நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நான் அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம மூடி விட்டு இதை வந்து நல்லா வேக விடணும். இந்த மசாலா வந்து அந்த கறியோடு சேர்ந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும். கறி வந்து நான் குக்கரில் போட்டதால் ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அரிசியை போட்டு அதில் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்து கறி நல்லா வெந்துருச்சு, மசாலாவோடு சேர்ந்துச்சு, உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த நேரம் தான் அரிசி போடுறதுக்கான கரெக்டான நேரம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை அந்த பிரியாணியில் போட்டு இப்போ நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா வந்து அரிசி வந்து நல்லா ஊறிருக்கு. இப்போ நான் போடுகிற அரிசி வந்து ஈர அரிசி. நல்லா வந்து பெருசு பெருசாக சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த அரிசி போட்டதால் சீக்கிரமாக நம்ம ஊற வச்சுக்கிறதால சாப்பாடு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் கட்ட போகிறோம். தம் கட்டுறதுன்னா புழுங்க விடுவேன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டு மேலே ஒரு சட்டியில் நல்லா தண்ணியை வச்சு அதை நல்லா வந்து நம்ம புழுங்க விடணும். கொஞ்ச நேரம் அப்படியே தம் கட்டி விட்டுடணும். இப்போ சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் விவர்ஸ்.